வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். இரண்டாயிரத்து 30ஆம் ஆண்டுக்குள் 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி என்ற இலக்கை நோக்கி இந்தியா முன்னேறி வருவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் நாட்டிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி பாரிஸில் நடைபெற்ற இந்தியா பிரான்ஸ் தலைமை நிர்வாக அதிகாரி மன்றத்தில் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது சீர்திருத்தம், செயல்திறன் மற்றும் மாற்றம் என்ற பாதையில் செல்லும் அதே வேளையில் இந்தியா இன்று உலகின் 5வது பெரிய பொருளாதார நாடாக உள்ளது என பெருமிதம் தெரிவித்த பிரதமர் மோடி, இது உலகின் வேகமாக வளர்ந்து வரும் பெரிய பொருளாதாரமாகும் எனவும் மிக விரைவில் உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் AI தொழில்நுட்பத்தை பரவலாக்க வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். பாரிஸில் சர்வதேச செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் உச்சிமாநாடு நடைபெற்றது. இதனை தலைமை தாங்கி பேசிய பிரதமர் மோடி, மனித இனத்திற்கான வரவுகளை செயற்கை நுண்ணறிவு உருவாக்குகிறது எனவும் AI தொழில்நுட்பம் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு வளர்ச்சியடைந்து வருவதாகவும் கூறினார். விவசாயம் மற்றும் கல்வித்துறையில் AI மூலம் மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தலாம் என நம்பிக்கை தெரிவித்த மோடி, AI தொழில்நுட்பத்தால் வேலை இழப்பு ஏற்படாது என தெரிவித்தார். தற்போதைய நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 15 முதல் 20% வாக்குகள் உள்ளதாக பிரபல தேர்தல் வியூக ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர் அறிக்கை வழங்கியுள்ளார். 2026 தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ள தாவேகா தலைவர் விஜய் அண்மையில் தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோருடன் ஆலோசனை மேற்கொண்டார். இதில் தமிழக அரசியல் நிலவரம், தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும், எந்தெந்த கட்சிகளை அரவணைத்து செல்ல வேண்டும், மக்களின் மனங்களை கவர்வதற்காக என்னென்ன பிரச்சார யுக்திகளை முன்னெடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து பிரசாந்த் கிஷோர் விவரித்ததாக கூறப்படுகிறது. அரசியல் களத்தில் பல்வேறு அணிகளை உருவாக்கி தமிழக வெற்றிக் கழகம் மேற்கொண்டுள்ள புதிய முயற்சி தற்போது சர்ச்சையாக்கப்பட்டுள்ளது. 2026 தேர்தலை மையமாக கொண்டு தீவிர அரசியலில் ஈடுபட்டு வரும் விஜய் தாவேகாவில் இடம்பெறும் 28 அணிகள் கொண்ட பட்டியலை வெளியிட்டார். இதில் குழந்தைகள் அணி இடம்பெற்றது இணையத்தில் பேசும் பொருளாகி மாறியுள்ளது. மேலும் சிறுபான்மையினருக்கு அணி உருவாக்கப்படாததும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. இதேபோல் திருநர் விங் என்று 3ஆம் பாலினத்தவருக்கு உருவாக்கப்பட்ட அணி 9ஆம் இடத்தில் இடம்பெற்றிருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் புதிய அணிகள் பட்டியலில் 3ஆம் பாலினத்தவருக்கான திருநர் விங் அணி 9ஆம் இடத்தில் இடம்பெற்றிருப்பதற்கு திருநங்கைகள் சார்பில் கண்டனம் குரல் எழுந்துள்ளது. இதுகுறித்து தமது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள திருநர் இயக்க செயல்பாட்டாளர் லிவிங் ஸ்மைல் வித்யா, இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் தான் இந்த 9 என்னும் இழிவை நாங்கள் தூக்கி சுமக்க வேண்டும் என ஆதங்கம் தெரிவித்துள்ளார். மேலும் 9ஆம் இடத்தில் இடம்பெற செய்ய வேண்டிய தேவை என்ன என கேள்வி எழுப்பியதுடன் இதுபோன்ற பாடாவதி டாக் ஜோக்கை உங்களின் படங்களுடன் நிறுத்திக் கொள்ளுங்கள் எனவும் விஜய்க்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அமைச்சரவைக் கூட்டத்தில் ரூபாய் 7,375 கோடி மதிப்பிலான தொழில் முதலீடுகளுக்கு அனுமதி அளித்துள்ளது. வேலூர், தூத்துக்குடி, திருச்சி, பெரம்பலூர் மாவட்டங்களில் அமையும் தொழிற்சாலைகளின் முதலீடுகளுக்கு அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் சுமார் 19,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என கூறப்பட்டுள்ளது. உலகளாவிய திறன் மையங்கள், லெதர் அல்லாத காலணி, உணவு பதப்படுத்துதல் உள்ளிட்ட துறைகளில் தொழிலுக்கு அனுமதி அளித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்துக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரிய மனுக்கள் மீது சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த எதிர்ப்பு தெரிவித்து எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் இது சம்பந்தமான மனுக்களை விசாரிக்க தேர்தல் ஆணையத்துக்கு தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. அதற்கு எதிராக பல்வேறு தரப்பினர் வழக்கு தொடர்ந்த நிலையில் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்ததை அடுத்து இன்று காலை 10:30 மணிக்கு தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. பட்டியலின மக்களுக்கு மட்டுமே உரிமை உள்ள பஞ்சமி நிலத்தை OPS வாங்கியுள்ளதை SC/ST ஆணையம் உறுதி செய்துள்ளது. தமது அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி தேனியில் பஞ்சமி நிலத்தை வாங்கி தன் பெயருக்கு பட்டா பெற்றதாகவும் ஆணையம் அறிவித்துள்ளது. பன்னீர்செல்வம் பெயருக்கு மாற்றப்பட்ட பஞ்சமி நிலத்துக்கான பட்டாவை ரத்து செய்ய தேனி வட்டாட்சியருக்கு SC/ST ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் முறையற்ற வகையில் நிலத்தை மாற்றிக் கொடுத்த தாசில்தார், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை அதிகாரி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அரசுக்கு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது.
அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வீடு முன்பு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அத்திக்கடவு அவிநாசி திட்ட கூட்டமைப்பு சார்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அன்னூரில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் செங்கோட்டையன் பங்கேற்காமல் புறக்கணித்தார். விழா தொடர்பான அழைப்பிதழ்கள் மற்றும் மேடையில் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் இடம்பெறாததால் விழாவில் பங்கேற்கவில்லை என செங்கோட்டையன் விளக்கம் அளித்தார். இப்பிரச்சினை தொடர்பாக அதிமுக மற்றும் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பான விவாதங்கள் எழுந்துள்ள நிலையில் ஈரோடு மாவட்டம் குள்ளம்பாளையத்தில் உள்ள செங்கோட்டையனின் வீட்டிற்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவில் எந்த பிரச்சனையும் இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மதுரையில் திருமலை நாயக்கர் சிலைக்கு மரியாதை செலுத்திய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக கட்சியையோ பொதுச் செயலாளரையோ செங்கோட்டையன் குறை சொல்லவில்லை என்றார். இந்த விவகாரத்தில் பொதுச் செயலாளர் பெயரை களங்கப்படுத்தும் நோக்கில் திமுக அரசு திட்டமிட்டு செய்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அமைச்சர் காந்தி ஊழல் செய்து கையும் களவுமாக மாட்டிக்கொண்டதால் 4-5 பக்கங்களுக்கு கதை எழுதியிருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். பொங்கல் இலவச வேட்டி சிலை திட்டத்தில் ஊழல் செய்த அமைச்சர் காந்தி கைது செய்யப்படுவார் என அண்ணாமலை ஏற்கனவே கூறியிருந்தார். இதற்கு அமைச்சர் காந்தி கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் அண்ணாமலை மீண்டும் பதிலடி கொடுத்துள்ளார். இலவச வேட்டி சிலை திட்டத்தில் ஊழல் நடந்திருப்பதை தமிழக பாஜக கடந்த ஆண்டு குற்றச்சாட்டு வைத்தபோது பதில் ஏதும் கூறாமல் ஒளிந்து கொண்ட அமைச்சர் காந்தி இந்த ஆண்டு கையும் களவுமாக மாட்டிக்கொண்டதும் 4-5 பக்கங்களுக்கு கதை எழுதியிருக்கிறார் என்று சாடியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயல் கிராம மக்களை புரட்சி பாரதம் கட்சியின் மாநில தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜெகன்மூர்த்தி நேரில் சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் வேங்கைவயல் விவகாரத்தில் தமிழக அரசு ஓரவஞ்சனையாக செயல்படுகிறது என தெரிவித்தார். மேலும் திமுக ஆட்சியில் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது, ஆணவ கொலைகள் அதிகரித்துள்ளது என குற்றம் சாட்டினார். கஜா புயலால் பாதிக்கப்பட்டு இழப்பீடு கிடைக்காதவர்கள் மனு அளித்தால் அரசு பரிசீலிக்கும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டு தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களை கஜா புயல் தாக்கியது. இதில் பலர் பலியானதுடன் 88,000 ஹெக்டேர் பரப்பு நெற்பயிர்கள், வாழை, தென்னை மரங்கள் பாதிக்கப்பட்டன. இதில் நிவாரணம் கிடைக்கவில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது நிவாரணம் வழங்க பரிசீலிக்கப்படும் என அரசு தரப்பு கூறியதை அடுத்து வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. பாலியல் தொல்லை புகாரில் சிக்கும் ஆசிரியர்களின் கல்வி தகுதியை ரத்து செய்யும் பணியில் கல்வித்துறை தீவிரமாக இறங்கியுள்ளது. தற்போது அதிகரிக்கும் பாலியல் தொல்லை சம்பவம் எதிரொலியாக கடந்த 2012ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட அரசாணை 121 கீழ் நடவடிக்கை எடுக்கும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. இதனைத் தொடர்ந்து கடந்த 10 ஆண்டுகளில் தவறான செயல்களில் ஈடுபட்ட ஆசிரியர்களின் பட்டியலை கல்வித்துறை சேகரித்துள்ளது. அதன்படி தொடக்க கல்வித்துறையில் 80 பேரும், பள்ளிக் கல்வித்துறையில் 175 பேரும், 255 பேர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது. அவர்கள் மீது பணி நீக்கம், கல்வி தகுதி ரத்து உள்ளிட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாக கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நாம் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டிருந்தால் இந்தியா கூட்டணிக்கான அவசியம் என்ன என்று உத்தவ் தாக்கரே கேள்வி எழுப்பியுள்ளார். டெல்லி தேர்தல் முடிவுகளிலிருந்து யாரும் பாடம் கற்றுக்கொள்ளப் போவதில்லை என்றால் சர்வாதிகார ஆட்சி அதிகாரத்தை பெற உதவியதற்காக இந்த மக்கள் பெருமைப்பட வேண்டும் என சாடியுள்ளார். காங்கிரசுக்குள் உள்ள உள்பிரிவு ராகுல் தலைமையை வேண்டுமென்றே குறைப்பதற்கு உட்படுத்துகின்றனர் எனவும் அவர் வினவியுள்ளார். இந்தியா கூட்டணியை எல்லா இடங்களிலும், தெருக்களிலும் கூட காண வேண்டிய நேரம் இது எனவும் உத்தவ் தாக்கரே கூறியுள்ளார். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் சுமார் 45% மக்களுக்கு கேஸ் சிலிண்டர் கிடைக்கவில்லை என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் பேசிய அவர் உலகின் தலைசிறந்த 5 பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா உள்ளது எனவும் பாஜக ஆட்சி காலத்தில் ஏறக்குறைய அனைத்து இந்திய குடிமக்களின் வீடுகளிலும் கேஸ் சிலிண்டர் உள்ளதாகவும் தெரிவித்தார். மத்திய அரசிடமிருந்து மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய நிதி அளவு குறைக்கப்படவில்லை என்றும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். ஊழல் மிகுந்த நாடுகளின் பட்டியலில் இந்தியா 96வது இடம் பிடித்துள்ளது.
டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் என்ற அமைப்பு 1995 முதல் ஆண்டுதோறும் ஊழல் குறைந்த நாடுகள் பட்டியலை வெளியிட்டு வருகிறது. அரசு துறையில் நிலவும் ஊழல் குறித்து நிபுணர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்களிடம் கருத்துக்களை கேட்டறிந்து இப்பட்டியலை வெளியிட்டு வருகின்றனர். அதன்படி 2024ஆம் ஆண்டுக்கான பட்டியலில் 180 நாடுகள் இடம்பெற்றுள்ளன. அதில் இந்தியாவுக்கு 96வது இடம் கொடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளை ஒப்பிடுகையில் இந்தியாவில் ஊழல் சற்று குறைந்துள்ளதாக இந்த ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் அண்டை நாடுகளான பாகிஸ்தான் 135வது இடத்திலும், இலங்கை 121வது இடத்திலும், வங்கதேசம் 149வது இடத்திலும் உள்ளன. சீனா 76வது இடத்தை பிடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரான்சிடமிருந்து இந்திய கடற்படைக்கு மேலும் 26 ரஃபேல் போர் விமானங்கள் வாங்க ஒப்பந்தம் மேற்கொள்ள இந்தியா முடிவு செய்துள்ளது. 3 ஸ்கார்பின் வகை நீர்மூழ்கி கப்பல்கள் வாங்குவது குறித்த பிரான்ஸ் அதிபருடன் பிரதமர் மோடி ஆலோசனை மேற்கொண்டார். 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தம் குறித்து பிரதமர் மோடி பிரான்ஸ் அதிபர் இறுதிக்கட்ட ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. பெற்றோர் உறவு குறித்து சர்ச்சை கருத்துக்களை தெரிவித்த யூடியூபர் ரன்வீர் அல்லாபாடியாவிற்கு தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு சம்மன் அனுப்பியுள்ளது. சமை ரெய்னா என்பவர் பிரபல யூடியூபர்கள் மற்றும் சமூக வலைதள பிரபலங்களை வைத்து இந்தியா ஸ்காட் லேட்டன் என்ற பெயரில் நிகழ்ச்சி நடத்தி வருகின்றனர். அண்மையில் இவர் நடத்திய நிகழ்ச்சியில் பிரபல யூடியூபரான ரன்வீர் அல்லாபாடியா கலந்து கொண்டு பெற்றோரிடம் உடலுறவு குறித்து ஆபாசமான வகையில் பேசியிருந்தார். இந்த கருத்துக்கு பலரும் கடும் கண்டனம் தெரிவித்த நிலையில் மத்திய அரசு சம்மன் அனுப்பியுள்ளது. கர்நாடகாவில் இஸ்லாமிய சமூகத்தை இழிவுபடுத்தும் வகையில் சமூக வலைதளத்தில் பதிவிட்ட நபர் கைது செய்யப்பட்டார். ராகுல் காந்தி, அகிலேஷ் யாதவ் மற்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோரின் உருவப்படத்தை முகமது நபி பற்றிய வரிகளுடன் சமூக ஊடகங்களில் வெளியிட்ட நபர் கைது செய்யப்பட்டார். இதனை அறிந்த மக்கள் காவல் நிலையம் முன்பு மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இவர்களை போலீசார் கலைக்க முயன்றபோது இருவருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டதால் போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலைத்தனர். காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ள மத்திய அரசின் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி நிர்வாகத்திற்கு நேற்று மாலை மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. இதுகுறித்து காரைக்கால் மாவட்ட போலீசாருக்கு அளித்த தகவலின் பேரில் மருத்துவக் கல்லூரி வளாகத்திற்கு வந்த 50க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் 5 மணி நேரத்திற்கு மேலாக சோதனையில் ஈடுபட்டனர். முடிவில் புரளி என தெரிய வந்ததை அடுத்து போலீசார் அங்கிருந்து புறப்பட்டனர். இருப்பினும் இதுபோன்ற பதற்றத்தை ஏற்படுத்துபவர்களை கண்டுபிடித்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்தனர். ஒருநாள் தொடரை முழுமையாக வெல்லும் உத்வேகத்துடன் இங்கிலாந்து அணியை இந்திய அணி இன்று எதிர்கொள்கிறது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து கிரிக்கெட் அணி ஏற்கனவே T20 தொடரை இழந்த நிலையில் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரிலும் முதல் 2 போட்டிகளில் தோல்வியடைந்து இந்தியாவிடம் தொடரை விழுந்தது. இந்த நிலையில் இரு அணிகளுக்கும் இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டி அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் இன்று பிற்பகல் 1:30 மணிக்கு தொடங்குகிறது. சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட்டுக்கு முன்பாக இவ்விரு அணிகளுக்கும் இதுவே கடைசி ஒருநாள் போட்டி என்பதால் வெற்றியுடன் நிறைவு செய்ய முனைப்பு காட்டுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இருந்து இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா விலகியுள்ளார். பாகிஸ்தானில் ICC சாம்பியன்ஸ் டிராபி தொடர் வருகின்ற 19ஆம் தேதி தொடங்க உள்ளது. இந்நிலையில் சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ரோஹித் சர்மா தலைமையிலான 15 பேர் கொண்ட அணியில் காயத்திலிருந்து குணமடையாததால் பும்ரா பங்கேற்க மாட்டார் என BCCI அறிவித்துள்ளது. இளம் வீரர் ஹர்ஷித் ராணா, தமிழகத்தைச் சேர்ந்த வருண் சக்கரவர்த்தி ஆகியோர் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள காந்தார் நகர் முதல் சாலைக்கு மறைந்த பாடகர் SP பாலசுப்ரமணியத்தின் பெயர் சூட்டப்பட்டது. இந்த நிலையில் SP பாலசுப்ரமணியன் சாலை எனும் பெயர் பலகையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் KN நேரு, மா சுப்பிரமணியன் மற்றும் சேகர் பாபு, மேயர் பிரியா, ராஜன் மற்றும் SPB குடும்பத்தினர் பங்கேற்றனர். முன்னதாக SP சரண் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் கோரிக்கை வைத்த நிலையில் அவரிடம் பெயர் சூட்டி பலகை திறக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடியில் VCKவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாத்தான்குளம் சடையன் கிணறு கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அங்கீகாரம் விழாவை கொண்டாடும் விதமாக கொடிக்கம்பம் அமைக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. இதனை அமைக்கக்கூடாது என சாத்தான்குளம் DSP சுபகுமார் தலைமையிலான போலீசார் மிரட்டியுள்ளனர். இதனை கண்டித்து VCKவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தை தடுக்க வந்த போலீசாருக்கும் VCKவினருக்கும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் மேல ஆசாரிப்பள்ளம் புனித மிக்கேல்
அதிதூதர் ஆலயத்தில் இரு தரப்பினர் மோதிக்கொண்டனர். இவ்வாலயத்தின் முன்பகுதியில் அமைந்துள்ள மிக பழமையான குருசடியை பங்குத்தந்தை சுதர்ஷன் தலைமையிலான நிர்வாகிகள் அப்புறப்படுத்திவிட்டு புதிதாக ஆலய வளாகத்திற்குள் கட்ட முயற்சி செய்துள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பங்குத்தந்தைக்கு எதிரான பிரிவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை அடுத்து இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் சரமரியாக தாக்கிக் கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த இறைச்சிகளை மாநகராட்சி அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தைப்பூசம் வள்ளலார் தினத்தையொட்டி இறைச்சி விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் விடுமுறை தினம் என்பதால் இறைச்சி வாங்க பலரும் ஆர்வம் காட்டிய நிலையில் கடைகளில் இறைச்சி விற்பனை நடைபெற்றது. இதனை அறிந்த மாநகராட்சி அதிகாரிகள் கடைகளில் ஆய்வு மேற்கொண்டு 25 கிலோ ஆடு மற்றும் கோழி இறைச்சிகளை பறிமுதல் செய்தனர். கவரைப்பேட்டை மற்றும் பொன்னேரி பிரிவுக்கு இடையேயான ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. சென்னை கோட்டத்தில் உள்ள கவரைப்பேட்டை மற்றும் பொன்னேரி பிரிவுக்கு இடையேயான பொறியியல் பணிகளை லைன் பிளாக்கின் ஒரு பகுதியாக எளிதாக்கும் வகையில் ரயில் சேவைகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதன்படி வரும் 19ஆம் தேதி வரை அவ்வழியான ரயில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு ராமநாதபுரத்தில் பிரதமர் மோடிக்கு நன்றி கூறி கேக் வெட்டி பாம்பன் மீனவர்கள் கொண்டாடினர். மத்திய அமைச்சரவையில் மீன்வளத்துறையை தனியாக உருவாக்கி அதற்கான தனி அமைச்சரை நியமித்து சுமார் 20,000 கோடி மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதற்கு பிரதமர் மோடிக்கு பாம்பன் மீனவர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை காவல் நிலையம் இந்தியாவிலேயே சிறந்த காவல் நிலையமாக தேர்வு செய்யப்பட்டது. இந்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சகம் சார்பில் வழங்கப்பட்ட சான்றிதழை திருச்சி ஐஜி நேரில் வந்து வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தேவஸ்தான பஞ்சாமிர்த கடைகளில் பஞ்சாமிர்தம் காலியானதால் பக்தர்கள் அவதியடைந்தனர். தைப்பூசத்தை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாகவும் காவடிகள் எடுத்தும் பால்குடம் எடுத்தும் பழனி முருகன் கோவிலுக்கு வந்தனர். இந்த நிலையில் பழனிக்கு வரும் பக்தர்கள் பிரசாதமாக அனைவரும் பஞ்சாமிர்தம் வாங்கி செல்வது வழக்கம். இந்த நிலையில் கூட்டம் அதிகம் காரணமாக பழனி அறநிலையத்துறை சார்பில் வழங்கப்படும் தேவஸ்தான அபிஷேக பஞ்சாமிர்தம் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் தனியார் கடைகளில் பஞ்சாமிர்தம் வாங்கி செல்லும் நிலை ஏற்பட்டது. மதுரை கீழக்கரை கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கில் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை கீழக்கரை கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கில் 2வது நாளாக இன்றும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. வணிகவரத்துறை அமைச்சர் மூர்த்தி கொடியசைத்து தொடங்கி வைத்ததை அடுத்து வாடிவாசலில் இருந்து காளைகள் அவிழ்க்கப்பட்டு வருகின்றன. கடலூர் மாவட்டம் வடலூரில் பாடகர் வேல்முருகன் பாடிய வள்ளலார் பற்றிய பாடல் வெளியிடப்பட்டது. வடலூரில் 154வது தைப்பூச ஜோதி தரிசன விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் மற்றும் பிரபல பாடகர் வேல்முருகன் ஆகியோர் பங்கேற்றனர். இந்நிலையில் பிரபல பாடகர் வேல்முருகன் சத்தியஞான சபையில் வள்ளலார் பற்றிய பாடலை மனமுருகி பாடி வழிபாடு மேற்கொண்டார். சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாடு கடத்தும் டிரம்பின் நடவடிக்கைக்கு போப்பாண்டவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய மெக்சிகோ, கனடா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் மீது அமெரிக்க அதிபர் டிரம்ப் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். இவரது உத்தரவின்படி சட்டவிரோத குடியேறிகளை நாடு கடத்தும் நடவடிக்கைகளுக்கு அமெரிக்க அரசு மேற்கொண்டு வருகிறது. இதற்கு கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப்பாண்டவர் பிரான்சிஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் பிளாஸ்டிக் பயன்படுத்த விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கி அவர் உத்தரவிட்டுள்ளார். ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தவும் பிற பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த கட்டுப்பாடும் முன்னாள் அதிபர் ஜோ பைடன் தடை விதித்திருந்தார். இதற்கு நேர்மாறான உத்தரவை டிரம்ப் பிறப்பித்துள்ளார். அதன்படி இனிமேல் அமெரிக்க அரசு அலுவலகங்களில் பிளாஸ்டிக் ஸ்ட்ராக்கள் பயன்படுத்தலாம் என்றும் பேப்பர் ஸ்ட்ராக்கள் வேலைக்கு ஆகாது என்றும் டிரம்ப் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் பிரதமர் செபாஸ் ஷெரீப் அமெரிக்க அதிபர் மேதகு ஷேக் முகமது பின் ஜாயித் அல் நஹ்யானை சந்தித்தார். நடப்பு ஆண்டுக்கான உலக அரசு உச்சி மாநாடு துபாயில் எதிர்கால அருங்காட்சியக வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. இந்த உச்சி மாநாட்டின் முதல் நாளில் உரையாற்ற பாகிஸ்தான் பிரதமர் செபாஸ் ஷெரீப் அபுதாபிக்கு வந்தார். அப்போது கசர் அல் சாத்தி அரண்மனை வளாகத்தில் அமீரக அதிபர் மேதகு ஷேக் முகமது பின் ஜாயித் அல் நஹ்யானை சந்தித்து பேசினார். இதில் மத்திய கிழக்கு பிரதேசத்தின் முன்னேற்றங்கள் மற்றும் சர்வதேச பிரச்சினைகள் குறித்து இரு தலைவர்களும் தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மலையாள நடிகர் ஷைன் டாம் சாக்கோ மீதான போதைப்பொருள் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. மலையாள திரையுலகம் வளர்ந்து வரும் நடிகர் ஷைன் டாம் சாக்கோ இவர் தமிழில் விஜயுடன் பீஸ்ட், கார்த்திக் சுப்பராஜ் இயக்கிய ஜிகர்தண்டா, XX உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார். இவர் கடந்த 2015ஆம் ஆண்டு போதைப்பொருள் வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார்.
இந்த வழக்கு சுமார் 10 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த நிலையில் போதிய ஆதாரங்கள் இல்லை என கூறி நேற்று தள்ளுபடி செய்யப்பட்டது. இதனையடுத்து வழக்கிலிருந்து நடிகர் ஷைன் டாம் விடுவிக்கப்பட்டார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடிகர் கார்த்திக் குடும்பத்தினருடன் தரிசனம் செய்தார். விஐபி தரிசனத்தில் சென்று ஏழுமலையானை தரிசித்த கார்த்திக் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு தேவஸ்தான அதிகாரிகள் தீர்த்த பிரசாதங்களை வழங்கினர். தொடர்ந்து கோவில் பிரகாரத்திற்கு வந்த கார்த்தியுடன் ஏராளமான ரசிகர்கள் போட்டி போட்டுக்கொண்டு செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். இதனையடுத்து பேட்டியளித்த கார்த்திக், இந்த ஆண்டு தமக்கு மிக முக்கியமான ஆண்டு என்றும், வா வாத்தியார், சர்தார் 2, கைதி 2 என அடுத்தடுத்து தம் படங்கள் வெளியாகும் என்றும் ரசிகர்களுக்கு அப்டேட் வழங்கினார்.